வணக்கம் நேர்களே, மெய்வெளியின் சமூக வழி நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். சமூகம் நோக்கிய அக்கறையோடும் சமூகத்தினுடைய மனித நேயத்தினுடைய தேவை கருதியும் காதுகளுக்கு மனிதநேய பணிகளை கொண்டு சேர்க்க வேண்டியது ஊடகத்தினுடைய பணியாக இருக்கின்றது. அதே வேளையில் நல்ல இதயங்களை, கருணை உள்ளவர்களை, சமூகம் நோக்கிய அக்கறையோடு வாழ்வின் விளிம்பு நிலையில் இருக்கின்ற மாந்தர்களுக்கான ஆதரவு கரத்தை நீட்டுவதற்குரிய இதயங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதும் ஒரு சமூகத்தினுடைய ஒரு சமூக ஊடகமாக, ஒரு தொலைக்காட்சியாக எங்களுடைய கடமையாக அதை நாங்கள் ஏற்று பார்க்கின்றோம். இந்த வகையில் இன்றும் ஒரு மனிதநேய பணிகளோடு நீண்ட காலமாக மனிதநேய பணிகளோடு ஈடுபடுகின்ற சஹானா ஃபவுண்டேஷன் தொடர்பான செயற்பாடுகளையும் அதனோடு அவர்கள் முன்னெடுக்க இருக்கின்ற நிதி திரட்டலுக்கான நிகழ்வு பற்றியும் என்று நாங்கள் பேச இருக்கின்றோம். ஆகவே சஹானா ஃபவுண்டேஷனுடைய ஆரம்ப கர்த்தாவாக இருக்கின்ற அன்புக்குரிய புனிதராஜா ஆனந்த் அவர்களை இன்று எங்களோடு இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் ஆனந்த். மிக நல்லது, மிகவும் சந்தோஷம். ஒரு மனித நேயத்திற்குரிய குரலாக சமூகத்தினுடைய நாங்கள் எவ்வளவுதான் சந்தோஷமாக இருந்தாலும், வாழ்வில் நிறைவாக இருந்தாலும், மற்றவர்களை பற்றி, விளிம்பு நிலை மாந்தர்களை பற்றி சிந்திக்கும் மனமுள்ளவர்களால் இந்த உலகம் இன்னும் உயிர்ப்போடு இயங்குகின்றது என்ற நம்பிக்கை பல உங்களை போன்ற பலரை பார்க்கும்போது பிறக்கின்றது. சஹானா ஃபவுண்டேஷன் தொடர்பாக நாங்கள் அறிந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம், நேயர்களுக்கு கொண்டு சேர்க்க ஆசைப்படுகின்றோம். இந்த சஹானா ஃபவுண்டேஷன் நாங்கள் ஆரம்பத்தில் அதனுடைய பின்னணியை தெரிந்து கொண்டு நாங்கள் முக்கிய விடயங்களுக்கு நாங்கள் நகரலாம் என்று நினைக்கின்றேன். இந்த சஹானா ஃபவுண்டேஷனை நீங்கள் ஆரம்பிப்பதற்கான இந்த காலம் ஆரம்பிக்கப்பட்ட அதனுடைய நோக்கம் என்ன பணிகளின் நிமித்த மனிதநேய பணிகளை கொண்டு செல்வதற்காக நீங்கள் அந்த நிறுவனத்தை, இந்த அமைப்பை, சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனை நீங்கள் ஆரம்பித்தீங்க? நன்றி. இந்த ஃபவுண்டேஷனை நீங்கள் நேர்காணல் செய்வதற்கும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தருவதற்கும் சஹானா ஃபவுண்டேஷன் 2004 பாத் டு த ஃபியூச்சர், எதிர்காலத்துக்கான பாதை என்ற பெயரில் தான் பிரித்தானியாவில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிறுவனம் சுனாமிக்கு பின்பு பலர் பாதிக்கப்பட்டிருந்தனர். இலங்கையில், வடக்கு கிழக்கு மாகாணங்கள், மற்ற மாகாணங்களிலும். அப்பொழுது ஒரு 6 நண்பர்கள் நாங்கள் ஒன்றாக கூடியிருந்த பொழுது, நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் இங்கு இருக்கிறோம், எங்கள் வாழ்க்கையை பார்க்கிறோம், ஆனால் பிறருக்கு, அதாவது கஷ்டப்படுபவர்களுக்கு, தேவைப்படுபவர்களுக்கு என்ன செய்யலாம் என்ற பொழுதுதான் இந்த நிகழ்வு நடந்தது. இந்த நிகழ்வின் பின் எங்களால் இயன்ற பணத்தை போட்டு ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதிலிருந்து சிறு உதவிகளைத்தான் நாங்கள் ஆரம்பத்தில் செய்து வந்தோம். அந்த சிறு உதவிகளானது ஒருவருக்கு ஒரு வாகனம் வேண்டுவதற்கோ இல்லாட்டி ஃபிசிக்கல் நீட்ஸ் இருந்தால் அவர்களுக்கு அதற்கான வைத்திய ஆதரவையும், மாணவர்களுக்கு படிக்க பின்தங்கப்பட்டவர் மாணவர்களுக்கு படிப்பதற்கான கல்வி வசதியையும் போன்றவையில்தான் நாங்கள் முக்கியமாக தொண்டுகளை செய்து வந்தோம். 2022 சஹானாவின் மறைவுக்கு பின்பு அவர் இந்த 6 நண்பர்கள் தெரிந்தவர் வடிவாக பயணித்தவர். அவரின் இறப்புக்கு பின்புதான் நாங்கள் 2020 சஹானா ஃபவுண்டேஷன் என்று இந்த சேரிட்டி ட்ரஸ்ட் பெயரை மாற்றினோம். அப்பொழுது அவருடன் இருந்து நானும் மற்றவர்களும் ட்ரஸ்ட் அங்கத்தவர்களும் பயணித்த பொழுது ஹொஸ்பைஸ், அதாவது பலியேட்டிவ் கேர் என்று இலங்கையில் சொல்வார்கள், எப்படி ஒருவரை பராமரிப்பது அவரது வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் என்பதை நாங்கள் இங்கு புரிந்து கொண்டோம் நன்றாக. அந்த புரிதலின் போது வேறு பலரும் தொடர்பு கொண்டு அவர்களும் முன் வந்தார்கள். ஒருவரால் இது செய்ய முடியாது, ஒரு ட்ரஸ்டியால் செய்ய முடியாது. அப்போ பலரும் முன் வந்த பொழுதுதான் நாங்கள் முதல் கட்டமாக சாவகச்சேரியில் கம்ஃபர்ட் கேர் ஹோம் என்ற இலங்கை நிறுவனத்தின் ஊடாகத்தான் நாங்கள் இதையும் செய்ய முடியும். பிரித்தானியாவில் இருந்து ஒரு காலம் நேரடியாக செய்ய இயலாது, ஏனென்றால் அந்த நாட்டு சட்டம் அப்படி. ஆகவே நாங்கள் ஒரு 7 பேர் ஒன்றாக இணைந்து இன்று அந்த கட்டிடம் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. 20 படுக்கை அறைகளை கொண்டது. 20 படுக்கை அறைகளும் ஒன் ஸ்வீட் என்று சொல்வார்கள், அதாவது தனியாக அறையும் அவர்களுக்குரிய கழிப்பறையும் அவர்கள் இளைப்பாறுவதற்கு, காற்று பெறுவதற்கான
பல்கனியும் அமைக்கப்பட்டுள்ளது. இது வந்து சாவச்சேரி கணையம் புளியடி சந்தி என்று சொல்வார்கள். அதில் தான் அந்த அந்த கட்டடத்துக்கான காணியை கூடி ஒருவர் தானமாகத்தான் தந்தார். நாங்கள் ஒருவரும் அதை விலை கொடுத்து வேண்டவில்லை. அதற்கு சஹானா ஃபவுண்டேஷன் வந்து $100,000 கட்டிட நிர்மாணத்துக்காகவும், ஆம்புலன்ஸ் வேண்டுவதற்காக $80,000 அன்பளிப்பாக அளித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 3வது கட்டமாகத்தான் இந்த கலை கதம்பம் நிகழ்ச்சியை நடத்தி தருகிறார்கள். சஹானாவின் குரு ஆன திலகவதி சக்தி ஆரமுதன் டீச்சரும் மற்றும் அனைத்து டீச்சர்ஸும் தான் இதை முன்னெடுத்து நடத்துகிறார்கள். அவர்கள் இந்த இந்த நிகழ்ச்சியில் வரும் அனைத்து பணமும் கட்டிடத்தின் செலவுக்காக, அதாவது நித்த செலவுக்காக எடுக்கப்படும் என்றதுதான் கருத்து. இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி திறப்பு விழா நடக்க இருக்கிறது. அதற்கு அங்கிருக்கும் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பல வைத்தியர்களும் ஆதரவு அளித்து வருகின்றார்கள். அவர்களும் தங்களால் இயன்ற பல சேவையை செய்கின்றார்கள். வேறு யாரும் இதில் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் எங்களை சஹானா ஃபவுண்டேஷனை தொடர்பு கொள்ளலாம், இல்லாட்டி கம்ஃபர்ட் கேரையும் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். நீண்ட முழு மனதிலுள்ள அத்தனையும் ஒரு வரிசை கிரமமாக அப்படியே விரைவாக சொல்லியிருக்கிறீர்கள். சஹானா ஃபவுண்டேஷன், சஹானா என்பது யார் என்பது மக்களுக்கு இப்பொழுது தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் அவரை குறிப்பிட்டுள்ள உங்களுடைய மகள் இல்லையா, மகளுடைய துன்பியலான அவரை இழக்க வேண்டிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் ஆனந்துடைய மகளை இழந்ததற்கு அப்புறம்தான் அவர்களுடைய சக நண்பர்கள் சஹானா ஃபவுண்டேஷன் அவருடைய நினைவாக அதனுடைய இறுதி துன்பியல் காலங்களில் இருக்கின்றவர்களுடைய வாழ்வுக்கு அமைதியை கொடுக்க வேண்டும் என்றதை கருத்தில் கொண்டு இந்த நிகழ்ச்சி திட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த மனித நேயமிக்க அந்த 6 பேர் கூடி என்ன செய்யலாம், நல்லதை செய்வதற்கு நண்பர்கள் கூடி சிந்தித்த அந்த ஒரு சிந்தனை என்று பெரும் மனிதநேய பணிகளை தாயகத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பது பெரும் சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுடைய சுயநலங்களுக்காக வாழுகின்ற இந்த காலத்தில் ஒரு சில மனிதர்கள் தங்களுடைய வாழ்வில் மற்றவர்களுடைய வாழ்வில் எப்படியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு தாங்கள் எப்படி அதில் காரண காரியங்களாக இருக்க போகிறார்கள், எப்படி இருக்கலாம் என்ற ஒரு சிந்தனையை தூண்டி இது ஒரு தொடர்ச்சியான பெரும் நிகழ்ச்சி திட்டமாக இப்பொழுது பெரும் பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது மிகவும் வரவேற்கத்தக்கதும் மிகவும் உங்களை பாராட்டத்தக்கதும், சமூகத்தினுடைய தேவை கருதி இருக்கின்ற உங்களுக்கு ஒத்துழைப்பை மக்கள் கொடுக்க வேண்டும் என்ற குரலையும் நாங்கள் சொல்லுவதற்கு இந்த நேரம் முன்னேற்கின்றோம். சரி, உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியை பற்றி பேசுவதற்கு முதல் இந்த நிறைய 2004ஆம் ஆண்டு ஆரம்பித்ததிலிருந்து இதுவரை பல நிகழ்ச்சி திட்டங்களை செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய மனிதர்களுடைய வாழ்வில் சில மாற்றங்களை அல்லது நிராகரிக்கப்பட்டவர்கள், நோயினால் வாடுபவர்கள், இறுதிக்கணத்தில் இருப்பவர்கள், கல்வியில் கைதூக்க முடியாமல் இருப்பவர்கள், இவர்களுடைய வாழ்வில் ஏதோ ஒரு மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நிறுவனத்தை நீங்கள் ஆரம்பித்து பல திட்டங்களை செய்திருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது, நீங்கள் செய்த ஒரு சின்ன பணியால் அவருடைய வாழ்வு மாறி இருக்கின்றது என்ற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கும், நல்ல சந்தர்ப்பம் இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை இந்த நேரம் எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? மறக்க முடியாத அல்லது மாற்றங்களை ஏற்படுத்திய நிம்மதியான ஆத்மார்த்தமான நிம்மதியை கண்டு அந்த சந்தர்ப்பத்தை சொல்ல முடியும்? நிச்சயமாக. நாங்கள் கிளிநொச்சியில் ஒரு தடவை கேட்டார்கள், அவர்களுக்கு வைத்தியம் பார்ப்பதற்கு ஃபிசியோ பெட் வேணும் என்று கேட்டிருந்தார்கள் எங்களை. யார் வந்து என்ன கேட்டாலும் அதை நாங்கள் முதலாக அறிய வேண்டும், அது உண்மை தேவையா இல்லை என்பதை அறிஞ்ச பின்புதான் எதையும் நாங்கள் வழங்க முடியும். அப்படி கேட்ட பொழுது அங்கு இருக்குபவரை கொண்டு நாங்கள் விசாரித்த பொழுது அது உண்மைதான் என்று கேள்விப்பட்டோம். அவர்களுக்கு அந்த பெட்டை வேண்டி கொடுத்து அங்கு ஏழை மக்கள் நிச்சயமாக முக்கியமாக மன்னிக்க வேண்டும், முக்கியமாக அவர்களால் வைத்தியத்துக்கு போக முடியாது. கிளிநொச்சி வைத்தியசாலையில் கூட போக முடியாது என்றால் குக்கிராமத்துக்குள் இருப்பவர்கள். அப்போ அவர்களுக்கு நாங்கள் அமைத்து கொடுத்த அந்த சின்ன ஒரு கூடாரத்தில் இந்த பெட்டை வச்சு அவர்களுக்கு ஃபிசியோவை கொடுத்தார்கள். அதாவது வயது வந்த முதியோருக்கு கொடுத்த பொழுது
அவர்கள் அதை இலவசமாக பெற்றார்கள். இரண்டாவது, அவர்கள் தூர பிரயாணம் செய்ய தேவைப்படவில்லை. என்ற வைத்தியசாலை சொல்லிவிட்டார்கள், இங்கு மருந்தால் இதொன்னை மாற்ற முடியாது, பிசியோவால் தான் மாற்ற முடியும் என்று சொல்லி. அது ஒரு முக்கியமான தருணம், எங்களுக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது, ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடியதாக இருந்தது. அதேபோல் சிறார்கள் இன்று கிராமங்களில் இருக்கும் சிறார்களுக்கு படிப்புக்கான புத்தகங்களை இன்றும் வழங்கிக் கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த பெரிய ஒரு ப்ரொஜெக்டில் இருந்தாலுமே இன்றும் சிறார்களுக்கு ஒரு புத்தகங்கள் வழங்குவதில் எங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுகிறது. என்னென்னு சொன்னால், இந்த புத்தகங்கள் என்றது தமிழ் புத்தகங்கள் மட்டுமல்ல, இங்கிலீஷ் புத்தகங்களையும் கொடுத்திருக்கின்றோம். இன்னொரு நிறுவனம் அங்க இலவசமாக இங்கிலீஷ் கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்கள். 6 வயதில் இருந்து 12 வயது வரும் பிள்ளைகளுக்கு அவள் இலவசமாக கற்றுக் கொடுக்கிறாள். அப்பொழுது அதை அறிந்த நாங்கள் அந்த நிறுவனத்துக்கு, அந்த பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு இந்த புத்தகங்களை வேண்டு கொடுத்தோம். இந்த 2 இன்னும் நிறைய இருக்கிறது. ஆனால் இந்த 2 தான் எங்களுக்கு மனதில் ஒரு சந்தோஷத்தை தருகிறது. என்றால், கல்வி செல்வம் எந்த செல்வத்தை மடிக்க முடியாது. அந்த செல்வத்தை கொடுத்தால் அதுபட மகிழ்ச்சி வர ஒன்றும் இல்லை. அதே போல் ஒருவருக்கு தேவையான வைத்தியத்துக்கான தேவையான சிறு உதவி என்றாலும் அவர் அதில் பயன்பெறுவார் என்றால் அதுவும் எங்களுக்கு ஒரு நிச்சயமான மகிழ்ச்சி. அப்ப இந்த 2ஐயும் நாம் முக்கியமாக பார்த்து செய்திருக்கிறோம் இதுவரை. அதில் மகிழ்ச்சி தந்தது இந்த 2. மூன்றாவது, 2 பிள்ளைகளை பல்கலைக்கழகத்தில் படித்து அவர்கள் பட்டம் பெறுவதற்கு உதவி செய்திருந்தோம். அதுவுமே எங்களுக்கு மகிழ்ச்சியான விஷயம்தான். மிக நல்லது. மாற்றங்கள் மனித குலத்தில் நிறையவே நல்லதை பெற்றுக்கொள்கின்ற மாற்றங்கள், நல்ல சமூகம் உருவாக்குவதற்காக, மகிழ்ச்சியான உலகம் உருவாகுவதற்கான வழிகளை ஒரு சில சின்ன துளி பணிகள் அதை மாற்றங்களை ஏற்படுத்தும். நல்லது. உங்களுடைய கதைகளை கேட்கும் பொழுது, அல்லது இது கதைகள் அல்ல, உண்மையின் வாழ்வினுடைய உண்மை விடயங்கள். இந்த விடயங்கள் சமூகத்தில் ஒருதரால் மாத்திரமல்ல, ஒருதரால் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. பலர் இணைந்து செல்லும் பொழுது அந்த முழு சமூகமுமே ஒரு பயனை பெறக்கூடிய ஒரு சமூகமாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. ஆகவே இந்த ஹாஸ்பிஸ் என்றது இங்கே புலம்பெயர்ந்த வெளிநாடுகளில் மிகவும் பிரபல்யமான ஒரு பாதுகாப்பான, இறுதி காலங்களில் அமைதியை கொடுக்கின்ற ஒரு இடமாக பார்க்கப்படுகின்றது. நீங்கள் இலங்கையில், அது யாழ்ப்பாணத்தில் சாவச்சேரியில் இந்த கட்ட வேணும் என்ற நோக்கம் ஏன் உங்களுக்கு ஏற்பட்டது? அங்கே பொதுவாக எல்லாரும் வீடுகளில் பெற்றோர்களை அல்லது முதியவர்களை அல்லது இறுதி காலங்களில் கடின நோயால் பாதிக்கப்பட்டவர்களை வைத்து பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த ஹாஸ்பிஸ்ன்றது அங்கே கொண்டு வர வேண்டிய தேவை, அதனுடைய நோக்கம் என்னவாக? முதலாவது, எனது மகளுடன் பிரயாணித்த பொழுது, நண்பர்கள் பிரயாணித்த பொழுது, இது எங்கள் கண்ணுக்கு தேவைப்பட்டது. இப்படி ஒன்று இலங்கையில் இருந்தால் என்ன என்று ஒரு தோற்றம் பட்டது. ஆனால் இதுக்கு முன்பே எங்களுக்கு ஒரு சிறிதாக ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் இதுக்கு பிறகு அந்த எண்ணம் இன்னும் பெரிதாகிவிட்டது. யாழ்ப்பாணத்தில் அல்ல இலங்கையிலுமே இதே மாதிரி அமைப்புகள் இருக்குது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஐக்கிய ராச்சியம் ஐக்கிய யூரோப்பிய நாட்டின் ஏற்ற மாதிரி இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்வேன். அதற்காகவும், இரண்டாவது, எவ்வளவுதான் இங்கு வெளிநாட்டில் புலம்பெயர்ந்த சகோதரங்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், பேரப்பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அங்கே வைத்து ஆட்களை வைத்து பார்ப்பதற்கு கூடி கொஞ்சம் கடினமான நிலவரம் இப்பொழுது இருக்கிறது. முந்தைய ஒரு காலத்தில் நிறைய ஆட்கள் இருந்தார்கள், இப்பொழுது ஆட்களை எடுப்பதே கடினமாக இருக்கிறது. முதலாவது. இரண்டாவது, வைத்தியசாலைகளில் ஒருவரை அவருக்கு சிகிச்சையின்றி இனி பலன் அடிக்காது, அவர் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டார், ஆனால் அவரை அந்த வார்டில், அந்த பெட்டில் வைத்து பார்ப்பதன் மூலமாக இன்னொரு நோயாளியை குணப்படுத்தும் சந்தர்ப்பத்தை வைத்தியசாலை இழக்கிறது. அப்ப அதுலேயும் கூட ஒரு பெனிஃபிட் இருக்கிறபடியால்தான் எங்களுக்கு இந்த யோசனை வந்தது. அதேபோல் அங்கே சும்மா ஒரு கட்டிடத்தை கட்டாமல் அது மிகவும் வசதியாக கட்ட வேண்டும், முதலாவது. இரண்டாவது, தப்பித்தவறி வெளிநாட்டுகளில் இருந்தால் உரியவர்கள், உரிமையாளர்கள் போய் அவர்களுடன் தங்கக்கூடிய வசதியை செய்கின்றோம். அப்படி வந்து தங்குவவர்கள் அவர்கள்
விருப்பப்பட்டால் ஒரு அன்பளிப்பை தரலாம், இல்லை என்று சொன்னால் அவர்கள் தண்ட பாட்டுக்கே செல்லலாம். அப்ப அதற்காகத்தான் இது தோன்றியது. இது தோன்றி இதுவரைக்கும் நான் சொன்ன போல் அந்த காணியை இலவசமாகத்தான் தந்தார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு காணியையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த காணி கொஞ்சம் தள்ளி இருக்கிறது. அதை நாங்கள் இப்பொழுது ஒன்றும் செய்யவில்லை. அதனால் இந்த முழு தோட் ப்ராசஸுமே வந்தது இந்த சம்பவத்துக்கு பிறகும், இதுக்கு முதலான சம்பவத்துக்கு பிறகு இன்னும் கூடி வந்தது. அதேபோல் நாங்கள் கைகோர்த்த அனைவருமே, இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் கைகோர்த்த அனைவருமே முன்வந்து அவர்கள் இதை செய்யத்தான் வேண்டும் என்று ஆதரவு தந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கை அரசாங்கம் இருந்து அனைத்து அனுமதிகளும் எங்களுக்கு கிடைக்கப் பெற்றுள்ளது. அது மட்டுமல்ல, சுகாதார அமைச்சர் வந்து இந்த முதலாவது துறப்பு விழா அன்று வந்து பங்கேற்க உள்ளார். பிரசிடெண்டையும் கேட்டுள்ளோம், ஆனால் அவருடைய ஷெடியூலின் படி அவர் வர முடியுமா தெரியவில்லை. ஆனால் சுகாதார அமைச்சர் வந்து நிச்சயமாக இதுக்கு ஆதரவு அளித்து அங்கு வந்து துறக்க இருக்கிறார். மிக நல்ல விடயம். நேர்த்தியாக சட்ட சிக்கல்களுக்குள் சிக்காமல் சரியான முறையில் நேரிய வழியில் அதற்குரிய அமைவை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறது பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றது. ஏனென்றால் ஒரு அமைதியான இறுதி காலங்களில் அமைதியாக பலருடைய வாழ்வை இந்த யுத்தத்துக்கு பின் அல்லது புலம்பெயர்வுக்கு பின் பெற்றோர்களும் சரி பலரும் அங்கு தனிமையில் தவிக்க விடப்பட்டவர்களாக ஆதரவற்றவர்களாக இருக்கும் பொழுது பல கதைகளை கேட்கும் பொழுது பல பரிதாபத்துக்குரிய வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஆகவே இது இப்படியான ஒரு இந்த பெரும் திட்டம் நிச்சயமாக பலருக்கு பலருடைய வாழ்வில் இறுதியாக தங்களுடைய பயணத்தை வாழ்வை உலகை முடித்து கொண்டு செல்பவருடைய வாழ்வில் பெரும் மாற்றங்களை நிம்மதியை ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே வேளையில் புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கின்ற பிள்ளைகளாகிலும் சரி அது அப்படி ஒரு நிம்மதியாக தங்களுடைய பெற்றோர்களுடைய இறுதிக்காலம் அமைகின்றது என்ற ஒரு நிம்மதியையும் அவர்கள் ஆத்ம திருப்தியையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்றதில் எந்த ஐயமும் இல்லை. ஆகவே இந்த நிகழ்ச்சி திட்டம் வெற்றியளிக்க வேண்டும். தொடர்ச்சியாக உங்களுக்கு ஏற்கனவே நிறைய பேர் கைகோத்திருக்கிறார்கள் என்று நம்புகின்றேன். அது தனியாக தொடர்ச்சியாக நீங்கள் இப்படி யாரிடமுமே ஃபோர்ஸ் பண்ணி அங்கு வருபவர்கள் அவர்களை பார்ப்பதற்கான நிதியை நீங்கள் கேட்கவில்லை. ஆகவே தொடர்ச்சியாக இயங்குவதற்கும் சரியான முறையில் வழிநடத்துவதற்கும் தொடர்ச்சியான நிதி பங்களிப்பும் இதுக்கு பெரும் தொகையாக இருக்கும் என்று நம்புகிறேன். அதன் நிமித்தம் நாங்கள் இங்கு பிரித்தானியாவில் இந்த 28ஆம் தேதி ஜூன் 28ஆம் தேதி கலை கதம்பம் என்ற ஒரு நிதி திரட்டல் அறக்கட்டளைக்கான சஹானா ஃபவுண்டேஷன் அறக்கட்டளைக்கான நிதி திரட்டலுக்கான நிகழ்வு ஒன்று ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றது. அதுவும் அதனுடைய நிகழ்ச்சிகளும் பார்க்கும் பொழுது எந்த சினிமா தன்மையும் இல்லாமல் ஒரு அழகாக வடிவமைக்கப்பட்ட நிகழ்வாக இருக்கின்றது. இந்த கலைக்கதம்பத்தை பற்றி சொல்லுங்கள். கலைக்கதம்பத்தினுடைய ஆசிரியர்கள் என்ன நிகழ்வு நடைபெற இருக்கின்றது என்ற விவரங்களையும் கொஞ்சம் சொல்லுங்கள். நிச்சயமாக. முதற்கண் நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட்ட மறந்துவிட்டேன். இது ஒரு நல்ல தருணம். அதாவது சஹானாவை வைத்தியசாலையில் வைத்து பார்த்த ஒரு பெரிய ஒரு வைத்தியர் கன்சல்டன்ட் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பங்கேற்கிறார். பங்கேற்று ஹொஸ்பைஸின் விளக்கத்தை அன்று வருபவர்களுக்கு கொடுக்க இருக்கிறார். எங்களுடைய சஹானா ஃபவுண்டேஷனை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் அவர்கள் அன்று கூறியிருக்கிறார். அதை நான் சற்று கூட எதிர்பார்க்கவில்லை. என்று அவர்களை சாதாரணமாக NHS வேலை செய்கிறவர்களை பிடிப்பது மிகவும் கடினம். நான் ஒரு மின்னஞ்சல் தான் அவளுக்கு அனுப்பினேன், உங்களால் முடியுமா என்று சொல்லி. அதுக்கு வந்த பதில், நிச்சயமாக முடியும், எவ்வளவு நேரம் தனக்கு தருவீர்கள் அவ்வளவு நேரம் தான் பேச முடியும் என்று சொல்லி இருக்கிறார். அப்பொழுது எங்களுக்கு அது ஒரு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. மேலும் இந்த கலை நிகழ்ச்சி சஹானாவின் குருக்களால் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அவர்களின் ஆதரவு, அவர்களிடம் இவர் சஹானா படித்த பொழுது அவர்கள் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைத்து அவர்கள் முன் வந்துதான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். நீங்கள் சொன்னது போல எந்தவித சினிமாவோ வேற ஒரு தழுவலும் இல்லாமல் முழுக்க கர்நாடகத்தை தழுவித்தான் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. மற்றது இந்த நிகழ்ச்சிக்கு வரும் அனைவருமே இன்று அனைவரும் இல்லை, எல்லாரும், அதாவது எல்லாருமே பிள்ளைகளை பல விதத்தில் ஒரு கலைஞனாகத்தான் உருவாக்குறார்கள். அதாவது மிருதங்கமாக இருக்கட்டும், ஒரு நடனமாக இருக்கட்டும், இல்லாட்டி பாட்டாக இருக்கட்டும்.
அப்பொழுது இந்த பிள்ளைகளுக்கும் ஒரு மேடை ஏறுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அது எனக்கு இன்னும் மகிழ்ச்சியா இருக்கிறது என்று சொன்னால், மேடை பயம் என்றது என்னுடைய சிறு வயதில் மிகவும் கஷ்டமாக இருந்தது. மேடையில் ஏறுவது என்று சொன்னால் கை கால் நடுங்கும். அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் இன்று பிள்ளைகள் ஒரு மேடை ஏறுவதற்கு ஒரு பயமும் இல்லை. தைரியமாக போகிறார்கள், சொன்னதை செய்கிறார்கள், வருகிறார்கள். அது எனக்கு மகிழ்ச்சி. அவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் மிருதங்கம் இருக்கிறது, பரதநாட்டியம் இருக்கிறது, வாய்ப்பாட்டு இருக்கிறது. இது எல்லாமே அந்த குருக்களால் உருவாக்கப்பட்டதுதான். குரு இல்லை என்று சொன்னால் நாங்கள் இல்லை. ஸோ அவர்களுக்குத்தான் நாங்கள் என்றென்றும் நன்றி கடன்பட்டுகின்றோம். இந்த நிகழ்ச்சியை மேலும் நடத்துவதற்கு குருக்கள் மட்டுமல்ல, மற்ற எத்தனையோ பெற்றோர்கள் முன்வந்து தாங்களாக உதவி செய்கிறார்கள். இந்த ஒரு தருணத்தை எடுத்து அவர்களுக்கு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்பாகவே நான் சஹானா ஃபவுண்டேஷன் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே. ஒரு நேர்த்தியான சினிமாவை மட்டுமே வாழ்வாக விட முடியாது. சினிமாவை கடந்து செந்நெறி கலைகளும் ரசிக்கக்கூடிய, ரசனைக்குட்படக்கூடிய, அதை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய, அதனுடைய திறன்களை உள்வாங்கக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றதை அதனுடைய வடிவமைப்பில் ஆசிரியர்களோடு பேசும் பொழுது நான் அறிந்து கொண்டேன். நிச்சயமாக உங்கள் எல்லோருக்குமே இந்த தனியாக சஹானா ஃபவுண்டேஷனுக்குரிய சேரிட்டி அல்லது அறக்கட்டளைக்கான நிதி திரட்டலுக்காக மாத்திரமல்ல, அந்த நிதி திரட்டலுக்கூடாக ஒரு அமைதியான சந்தோஷமான ஒரு கலைகளை ரசிப்பதற்கான ஒரு இடமாகவும் இந்த களம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. கர்நாடக சங்கீதம் தானே கஷ்டமாக இருக்கும் கேட்பதற்கு, நித்திரை வரும் என்று யோசிக்கக்கூடாது. எவ்வளத்துக்கு உற்சாகத்தை தரக்கூடிய கர்நாடக பாடல்கள், அதே வேளையில் ஃபோக்கை இணைத்திருப்பது எனக்கு சரியான சந்தோஷமாக. கிராமிய கலைகளுக்கையும் நிச்சயமாக அவர்கள் நிறைய இணைத்திருக்கின்றார்கள். கிராமிய இசை, கர்நாடக செந்நெறி இசை, பரதநாட்டியம் என்று கிராமிய நடனங்கள், அதை விட வாத்தியங்களுடைய சங்கமம் அவ்வளவுமே உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல பொழுதாக சஹானா ஃபவுண்டேஷனுடைய கலை கதம்பம் 28ஆம் தேதி ஜூன் மாதம், இம்மாதம் 28ஆம் தேதி 3:30 மணிலேருந்து 7:30 மணி வரை அல்பர்டன் கம்யூனிட்டி ஸ்கூலில் நடைபெற இருக்கின்றது. அது அந்த இடத்தை உங்களுக்கு அறியத்திருக்கின்றேன், நீங்களும் பார்த்து கொள்ளலாம். நல்ல இதயங்களை இணைக்கின்ற இந்த கலை நிகழ்வுகளோடு, நல்ல இதய சுத்தியோடு, நல்ல நோக்கங்களுக்காக ஒன்று சேரக்கூடிய இதயங்களை இணைக்கின்ற ஒரு களமாக சஹானா ஃபவுண்டேஷனுடைய கலை கதம்பம் நிகழ்ச்சி அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆனந்த் அவர்களுடைய வார்த்தைகளில் நீங்கள் நிறையவே அறிந்திருப்பீர்கள். அவர் கூடாக அவர் வெளிப்படுத்திய மனிதநேய பணிகளுக்கான அந்த முயற்சியில் அந்த 7 மனிதர்களுடைய ஓட்டத்தை தொடர்ந்து இப்பொழுது இந்த சஹானாவினுடைய ஆசிரியை தொடர்ந்து அவர்களுடைய சக பெற்றோர்கள் அத்தனை பேருமே கைகோர்க்கின்ற ஒரு பெரும் படையாக, மனிதநேயத்தை கொண்டு தாங்கி செல்லக்கூடிய படையாக இந்த மக்கள் திரள் பெருகி கொண்டு வருவது மனிதநேயத்தினுடைய வெளிச்சத்தை எங்களுக்கு காட்டுகின்ற ஒரு பொழுதாகவும் தருணமாகவும் நான் அதை உணர்கின்றேன். ஆகவே இன்னும் பலருக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றி சேர வேண்டும், பலர் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வேண்டும். உங்களுடைய ஆதரவர்கள் யாருமே உங்களை வற்புறுத்தவில்லை கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஒரு சிறு தொகையை அல்லது எங்களால் முடிந்தவற்றை அல்லது எங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை இந்த சஹானா ஃபவுண்டேஷனோடு இணைந்து பயணிக்கவும் கூட அவர்கள் வழிகளை உங்களுக்காக காட்டுகிறார்கள் நினைக்கின்றேன். ஆகவே உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்துக்கொள்ள அல்லது உங்களை இணைத்துக்கொள்ள அல்லது சிறு சமூக பணிகளில் உங்களை இணைத்துக் கொள்வதற்கான களமாகவும் நீங்கள் பேசுவதற்குரிய இடமாகவும் கூட அந்த களம் அமையும் என்றும் நான் நம்புகின்றேன். ஆகவே இது நல்ல தருணம். நாங்கள் தனியாக களியாட்டங்களிலும் சந்தோஷங்களிலும் மட்டும் நின்று கொள்ளாமல் ஒரு சிறு பொழுதை ஒரு சமூக நேயத்திற்காக அல்ல சமூக நேய பணியற்காக, அதுவும் மிகவும் இறுதி கட்டத்திற்கு இருக்கின்ற எங்களுடைய உறவுகளுடைய ஒரு நல்ல அமைதியான இடத்தை அமைப்பதற்கான அந்த நிதி திரட்டலுக்கு உங்களுடைய பங்களிப்பும் நிச்சயம் இருக்கும் என்று நம்புகிறேன். ஆகவே சஹானா ஃபவுண்டேஷனுடைய நிறுவனர்களுக்கும் உங்களோடு சேர்ந்த அனைத்து ட்ரஸ்டீஸுக்கும் மெய்வழி சார்ந்த வாழ்த்துக்களையும், கலைக்கதம்பத்தில் ஈடுபாட்டோடு இருக்கின்ற ஆசிரியர்கள், பெற்றோர்கள், கலைஞர்கள், மாணவர்கள் அத்தனை பேருக்கு எங்களுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, இதே வேளையில் மெய்வழி கூடாக நாங்கள் இதை நேரலை செய்வதற்கும் நாங்கள் எங்களுடைய ஆயத்தங்களை மேற்கொண்டிருக்கின்றோம். தனியாக இங்கு இருப்பவர்கள் ஒரு
அன்றைக்கு ஆல்பர்டன் ஹாலில் எத்தனை சீட்ஸ் இருக்கும் என்று அத்தனையை கடந்து இது உலகம் எல்லாம் இருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி திட்டங்கள் போய் சேர வேண்டும், உங்களுடைய கரங்களும் இணைந்து கொள்ளலாம் என்பதற்காக மெய்வெளிக்கூடாக இதை நாங்கள் நேரலை செய்ய இருக்கின்றோமாகவே சகானா ஃபவுண்டேஷனுடைய இந்த நிகழ்ச்சியை அதனுடைய திட்டங்கள் வெளிப்படுத்துவதற்கான விவரங்களையும் கூட அறிந்து கொள்வதற்கு மெய்வழியோடும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்பதையும் அறிய தருகின்றேன். எங்களோடு இணைந்து கொண்டதற்கு நன்றி ஆனந்த். உங்களுடைய நிகழ்ச்சி சிறப்பாக அமைய எங்களுடைய வாழ்த்து. நிச்சயமாக எங்களை பேட்டி கண்டதற்கும் உங்கள் சேவை மூலமாக எங்கள் ட்ரஸ்டை பற்றி உலகம் பூராக பரப்புவதற்கும் அன்று 28ஆம் தேதி ஜூன் மாதம் இந்த நிகழ்ச்சியை நேரடி அலையில் செய்வதற்கும் எங்கள் சார்பாக ஃபவுண்டேஷன் எல்லா ட்ரஸ்டீஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நல்லது, மிக்க நன்றி ஆனந்த். நல்லது நேர்களே, இன்றைய சமூக வழி நிகழ்ச்சியில் சமூகம் தொடர்பாக பேசுவதற்கும் நல்ல மனிதநேயத்தை கொண்டு செல்கின்ற ஒரு நிறுவனத்தினுடைய செயற்திட்டங்களையும் அது முன்னெடுக்க இருக்கின்ற நிதித்திட்டத்திற்கான நிகழ்வு பற்றியும் பேசுவது எனக்கு மன திருப்தி. அதே போல் உங்களுக்கும் இது ஏதோ ஒரு கருத்தை சொல்லியிருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றதாகவே முடிந்தவர்கள் சகானா ஃபவுண்டேஷனுடைய கலை கதம்பம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். மாணவர்களுக்கு உற்சாகம், மனிதநேயத்திற்கு ஒரு வெளிச்சம் கொண்டு வருவதற்கான உங்களுடைய தருணமாக இதை பாவிப்பீர்கள் என்று கூறி இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.